தமிழகத்தில் நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. அதில் கலந்துக்காத ஒரே கட்சி பாஜக. அது ஏன் கலந்துக்கல அப்படிங்கிறதுக்கும் மிக சிறந்த விளக்கமும் கொடுத்துருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். அதில் முதல்வர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பிச்சதுக்கு அவர் ரிப்ளையும் கொடுத்துருக்காரு. நீங்கள் எதற்காக இந்த கூட்டம் நடத்துகிறீங்க, நீங்கள் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான விளக்கமும் கொடுத்ததுக்கப்புறமும் தமிழக அரசு இந்த கூட்டத்தை நடத்துறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சுருக்கமாக கொஞ்சம் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த நாடக அரசியல் உங்களுக்கு புரியும். முதல்ல டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது ஒரு சட்டம். டீலிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்குது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுத்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகளை மறுவரையறை செய்ய வேண்டும், மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். அப்போ இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டை எப்படி அமல்படுத்துவாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அதற்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு 543 தொகுதிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 543 தொகுதிகள் எப்போ வந்தது? 1971 வந்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியது நம்ம பண்ணவே இல்லை. கடைசியாக 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்த டீலிமிட்டேஷன் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு கையில் எடுத்தாங்க. அப்பவும் இதே பிரச்சனை தான் வந்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பண்ணினாங்கன்னா தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுனால அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வேண்டாம், அடுத்து இன்னும் ஒரு 25 வருஷம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2026க்கு அதை தள்ளி போட்டாங்க. இப்போ 2026 டீலிமிட்டேஷன் வருவதற்கு காரணமாக இருந்தது சின்ன வரலாறு இதுதான். அப்போ இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் எப்படி செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டில் சில மாறுதல்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கு ஒரு குழுவை அமைப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏற்கனவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதாலாம் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழு எல்லா மாநிலங்கள்லேயும் கருத்து கேட்டு அவங்க உட்கார்ந்து பேசி அவங்க ஒரு வரைவு மசோதாவை தாக்கல் செய்வாங்க. வரைவு மசோதா அப்படிங்கிறது ஒரு டிராஃப்ட், அது ஃபைனல் கிடையாது. அதில் எல்லா வகையான பரிந்துரைகளும் அதில் இருக்கும். அந்த வரைவு மசோதா என்ன ஆகும், அதற்கு பிறகு அது பார்லிமெண்ட் நிலைக்குழுவுக்கு அனுப்புவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாகட்டும், இல்லை இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த வக்பு போர்டு மசோதாவாகட்டும், அந்த பார்லிமெண்ட் நிலைக்குழுவில் எம்பிக்கள் எல்லாருமே சேர்ந்து அதை பற்றி விவாதிப்பாங்க. அவங்களுடைய பரிந்துரைகளை சொல்லுவாங்க, மாநிலங்கள் அவங்களுடைய பரிந்துரைகளை சொல்லுவாங்க. அதற்கு பிறகு தான் அந்த வரைவு மசோதாவுக்கு இறுதி வடிவம் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு தான் அது சட்டமாக நிறைவேறும். ஓகே, சட்டமாக நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஓகே உடனே முடிஞ்சு போச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. சட்டமாக அது நிறைவேறினதுக்கு அப்புறமா தான் அதனுடைய ப்ராசஸே ஆரம்பிக்கும். இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த தொகுதி மறுவரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அங்கே அந்த சட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு, உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு, கேரளாவுக்கு இவ்வளவு அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் உட்கார்ந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு தொகுதிகள், அந்த சட்டத்தின்படி எவ்வளவு தொகுதிகள் அப்படிங்கிறத அவங்க மறுவரையறை செய்வாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியுடைய எல்லைகளை மறுவரையறை செய்வதும் இதே கமிட்டி தான் செய்வாங்க. பட்டியலினத்தவர் போட்டியிடுவதற்கான அந்த தனி தொகுதிகளை முடிவு செய்வதும் இதே கமிட்டி தான் முடிவு செய்யும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் அதை செய்யணுமா, ஏன் இப்போவே செஞ்சால் என்ன, ஏன் இப்போவே நீங்கள் கிளாரிட்டி கொடுத்தா என்னன்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தான் இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டை கொண்டு வருவாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம், நம் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே மகளிருக்கான 33% இடஒதுக்கீடுக்கான சட்ட மசோதா நிறைவேறியாச்சு. அந்த சட்டம் எப்போது அமலுக்கு வரும், 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு. இப்போ அந்த 33% மகளிர் இடஒதுக்கீடையும் யார் முடிவு பண்ணணும்னா இந்த கமிட்டி தான் முடிவு பண்ணணும். எப்படி தனித்தொகுதிகளை இவங்க முடிவு பண்ணுறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கான தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இவங்க தான் சொல்லுவாங்க. 33% இடஒதுக்கீடுனா நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளில் 33% தொகுதிகளை பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லணும். அதுதான் அந்த இடஒதுக்கீடு. அப்போ அதையும் அப்போ தான் டிசைட் பண்ணுவாங்க. அதற்காகத்தான் இந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இதை செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு மனதாக முடிவெடுக்கப்பட்டது.
இதில் வந்து எந்த விதமான சதியும் இல்லை, எந்த விதமான ஏற்கனவே வந்து இங்கே சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பாஜக கொண்டு வரல, ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது தான். இவங்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்களே பாஜக வந்து வட மாநிலங்களில் மட்டும் ஜெயிச்சு எப்பவுமே ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு. பாஜக இப்படி செய்கிறதுக்காக காங்கிரஸ் எப்போவோ இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்களா? ஏன்னா உண்மை அது கிடையாது. இவங்களுடைய நோக்கம் வந்து மக்களை ஏமாற்றுவது மட்டும்தான். நேற்று சமூக வலைதளங்களில் இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிற போது இது ஒரு சட்டம்னே நிறைய பேருக்கு தெரியல, அல்லது இந்த சட்டம் வந்து எப்படி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸும் இவங்களுக்கு தெரியாது. அதைத்தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த டீலிமிட்டேஷன் சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க. இதே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த 2 பேருமே சொல்கிறாங்க. இதில் நாங்கள் மாற்றங்கள் கொண்டு வருவோம், ஏற்கனவே இருக்கிற நடைமுறைப்படி, ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைப்படி தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு பேசினதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் எதற்காக அதை பேசுகிறாரு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, மக்கள் தொகை அடிப்படையில் அனைத்து உரிமைகளையும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசினார். எங்கே எவ்வளோ மக்கள் தொகை இருக்கோ அங்கே அவ்வளோ உரிமை. அதற்கு எதிராக நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது தான் அப்படி செய்ய முடியாது, அப்படி செய்தால் தென் மாநிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படும், அவங்க வந்து குடும்ப கட்டுப்பாட்டை வெற்றிகரமாக அமல்படுத்திய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னதே பிரதமர். ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பாஜக வந்து சதி பண்ணுது, பாஜக வந்து வட மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்து தென் மாநிலங்களை வஞ்சிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு திரும்பவும் பொய்யை மட்டுமே சொல்லக்கூடியது தான் இவங்க பண்ணுறாங்க. அதுவும் நம்ம முதல்வர் வந்து கேட்கவே வேண்டியது இல்லையே, யார் என்ன எழுதி கொடுத்தாலும் வந்து அதை பேசுகிற நபர் ஆயிடுச்சு, அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. அதனால் அவரை வச்சு விளையாண்டுருக்காங்க. சரி, இது தொடர்பாக ஒரு பிரச்சனை எழுந்ததுக்கப்புறமும் விளக்கமும் கொடுத்துட்டாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் அல்ல, விகிதாச்சார அடிப்படையில் தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயம்புத்தூர் வந்தபோது அங்கே நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறபோது அதை சொல்லிட்டும் போயிட்டார். அதற்கு பிறகும் இவங்க வந்து அதில் வந்து கிளாரிட்டி இல்லைங்க, அது வந்து தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து வேறு வேலையை பார்ப்போம் இல்லை அப்படின்னு ஆசா சொல்கிறாரு. என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள், உங்களுக்கு என்ன தெரியல, வேணும்னே செய்கிறதுக்கு வந்து என்னத்தை கிளாரிட்டி கொடுக்கறது? புதிய கல்விக் கொள்கையில் ஏதேனும் ஒரு 3வது மொழி படிக்கணும்னு ரிட்டனில் இருக்குது, எழுதியிருக்காருல. ஆனால் அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து மறைச்சு இல்லை இல்லை அவங்க இந்தியத்தான் திணிக்க போகிறாங்க, இந்தியத்தான் திணிக்க போகிறாங்கன்னு வாயை திறந்து பொய் மட்டும் தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ரிட்டனில் கொடுத்தா என்ன, வாயில் சொன்னால் என்ன, எதையுமே நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. உங்களுடைய நோக்கம் இதை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் உங்களுடைய நோக்கம். இதில் வந்து எந்த விதமான சதியோ இல்லை இந்த எந்த விதமான உள்நோக்கமோ எதுவுமே கிடையாது. இந்த உள்நோக்கம் சதி எல்லாமே பண்ணுறது யார் அப்படின்னா திமுக மட்டும்தான். இன்றைக்கி வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே ஆண்மகனாக இன்றைக்கி அண்ணாமலை மட்டும்தான் இருக்கார். மீதி இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கு தான் இருக்காங்களே தவிர யாருக்காவது சொந்த புத்தி வேண்டாமா? யார் கேட்டா இப்போ யார் சொன்னா உனக்கு அப்படின்னு திமுகவை பார்த்து கேள்வி கேட்க வேண்டாமா? ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வாயை திறந்தா பொய்யை மட்டும்தான் பேசுகிறாரு. அதை தட்டி கேட்கறதுக்கு இங்கே யாருக்கும் தைரியம் இல்லை, அதை சொல்கிறதுக்கு கூட இங்கே யாருக்கும் தைரியம் இல்லை. இவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சியாமா? இதில் வந்து அதில் கலந்துக்கிட்ட நிறைய பேர் வந்து இப்போ எதுக்கு வந்து இதெல்லாம் மாற்றணும், தொகுதிகளுடைய எண்ணிக்கை எதுக்கு அதிகரிக்கணும், 1971 எப்படி இருந்ததோ அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொன்னான கருத்தை சொல்லியவர் யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். அவர் தான் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு, எதுக்குங்க அதெல்லாம் மாற்றிட்டு அப்படின்னு. இங்கே தான் ஏற்கனவே இத்தனை கட்சி இருக்கு, அப்போ நீ மட்டும் எதுக்கு புதுசாக கட்சியை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற, பேசாமல் போய் நடிக்க போ அப்படின்னு கூட நம்மளும் சொல்லலாம் இல்லை. அதாவது கொஞ்சமாவது வந்து ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? 1971 நம்மளுடைய மக்கள் தொகை என்ன, இப்போ 2026 நம்மளுடைய மக்கள் தொகை என்ன, அதுவும் 2026 நம்ம வந்து தொகுதி மறுவரையறை செய்யறது அப்படிங்கிறது எதிர்காலத்துக்கானது. அது அடுத்த தொகுதி மறுவரையை நம்ம எப்போ செய்வோன்னே தெரியாது. 2026 செய்யாமல் விட்டீங்க அப்படின்னா அப்போ எப்போ செய்யறது? இதே 543 எம்பிக்களை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதா? இந்த கமிட்டி வந்து இந்த வேலை எல்லாத்தையும் முடிக்கணும். தனித்தொகுதி என்ன, மகளிருக்கான தொகுதிகள் என்ன, எந்தெந்த மாநிலத்துக்கு எத்தனை தொகுதிகள், தொகுதிகளுடைய எல்லைகள், இது எல்லாத்தையும் வந்து கணக்கு பண்ணி அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா தான் அது வந்து எப்போ அமலுக்கு வரும், 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அமலுக்கே வரும்.
சட்டமன்ற தொகுதிகளில் மகளிருக்கான இடஒதுக்கீடுகள் வரும்போது அது வேணால் அடுத்தடுத்த தேர்தலில் வரலாமே தவிர 2029 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தான் இது எல்லாமே நடைமுறைக்கு வரும். இத்தனை நடைமுறைகள் இருக்கிற போது இவங்க இன்றைக்கி உட்காந்து எனக்கு கிளாரிட்டி கொடு, லெட்டர் பேடில் எழுதி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா சொன்னார்னா இவங்கெல்லாம் அமைதியாகிடுவாங்களா? சரி, அமித்ஷா இன்றைக்கி சொல்கிறாரு, நாளைக்கு இதையே மாற்றி இதை விட அவர் சொன்னதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் போனாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை அவங்க சொன்னதை செய்யலைன்னா இவங்களால் என்ன பண்ண முடியும்? அன்றைக்கும் நீங்கள் அரசியல் தான் பண்ணுவீங்க. அப்போ இங்கே அமித்ஷா சொல்லிட்டாரு, பாஜக சொல்லிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு தேவை இங்கே அரசியல் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படி பச்சையாக அரசியல் செய்யக்கூடிய திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தைரியமே கிடையாது. திமுக சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு எதுக்கியா நீங்கள்லாம் இன்னொரு கட்சி வச்சுருக்கீங்க? உங்களுக்குன்னு சொந்த கருத்தே கிடையாதா? இந்த நடைமுறைகள் எல்லாம் திமுகவுக்கு தெரியாதா? அதிமுகவுக்கு தெரியாதா? மற்ற உதிரி கட்சிகள்லாம் விடுங்க, விஜயை விடுங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. திமுகவும் அதிமுகவும் அரசியலில் பணம் தின்னு கொட்டை போட்டவங்க, நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும், சட்டமன்றத்தில் என்ன நடக்கும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களே அவங்க தான். ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சும் வேணும்ட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதை உட்காந்து தமிழக மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அரசியலுக்கான காரணம் என்ன? மிக முக்கியமான காரணம், தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யாருமே பேசக்கூடாது, லைட்டை திருப்பாத, பாஜகவை பார்த்து மட்டும் பேசு, பாஜகவை பார்த்து மட்டும் கேள்வி கேளு. எந்த காரணத்தை கொண்டும் திமுகவை பற்றியோ அதனுடைய ஆட்சியினுடைய அவலங்களை பற்றியோ இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியோ யாரும் பேசக்கூடாது. அவ்வளவுதான் வேணும் உங்களுக்கு. அதற்காகத்தான் இந்த அரசியல். ஆனால் திமுகவுடைய இந்த அரசியலை தோலுரித்து காட்டக்கூடிய ஒரே ஒரு தலைவராக இன்றைக்கி அண்ணாமலை தான் இருக்கார். மெயினாக அதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த பதிவையே போடுறேன். எல்லா தலைவர்களும் யார் யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை தலைவர்களும் திமுகவுடைய குரலாகத்தான் ஒலிக்கிறாங்க. அதுவே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வெளிப்படையாக தெரியும் மும்மொழி கொள்கையில் இந்தி திணிப்பு இல்லைன்னு. ஆனாலும் இன்றைக்கி திமுக சொல்லக்கூடிய அந்த இந்தி திணிப்பை தான் எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க. எங்களுக்கு வேண்டாங்க, ஐயோ இந்தியை திணிக்கிறாங்கன்னு. ஏன்னா உங்களுக்குன்னு சொந்த கருத்தே கிடையாதா? புதிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்புன்னு எங்கடா இருக்குது அப்படின்னு திமுகவை பார்த்து கேட்குற தைரியம் இங்கே யாருக்காவது இருக்கா? அந்த தைரியம் இன்றைக்கி அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்குது. அதே தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. யார் சொன்னால் உனக்கு தொகுதிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு குறையும்னு உனக்கு யார் சொன்னால்? நான் இல்லை, நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரிக்க போகிறோன்னு உனக்கு யார் சொன்னால்? அதை பற்றின எந்த விதமான அறிவிப்போ எதுவுமே மத்திய அரசு கொடுக்காத போது நீ எதுக்கு இந்த கூட்டம்லாம் நடத்துகிற அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் இன்றைக்கி அண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் எதுக்கு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க? காசு வாங்கி திங்கிறதுக்கா? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி திமுகவுடைய குரலாக எல்லா கட்சிகளும் ஒழித்தாலுமே அதற்கு நேர் எதிர்குரலாக பேசக்கூடியவர் இன்றைக்கி அண்ணாமலை மட்டும்தான். அவர் இந்த பிரச்சனையை பற்றி என்ன சொல்கிறாரு, உண்மை என்ன, அவருடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லா மக்களும் பார்க்குறாங்க. நீ 1008 பொய் வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் உண்மை மக்களை போய் இன்றைக்கி சேருது. அதற்கு காரணம் அண்ணாமலை. இது அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி அண்ணாமலை மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்து பாஜகவை வில்லனாக காமிச்சிருப்பாங்க. அப்போ இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருந்து அதை தடுத்து நிறுத்துறது யார் அப்படின்னா அண்ணாமலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருடைய குறிக்கோள் ஒன்று தான், நீ ஒரு அடி அடித்தேன்னா நான் 2 அடி அடிப்பேன், அடிச்சு பாரு அப்படின்னு அவர் நிற்கிறார். தமிழகத்தில் இன்றைக்கி ஆண்மையுள்ள ஒரு அரசியல்வாதி யார் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான். நன்றி.